பெரும்பாலான இளைஞர்களோட கேள்வி வந்து, எப்போ வேலை கிடைக்கும்? நெறைய இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றோம். வேலை கிடைக்க மாட்டேது. இப்போ நடுவுல வேலை போயிடுச்சு. இப்போ வேலைக்கு அடுத்து ட்ரை பண்ணோம். உடனே வேலை கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அப்டின்னா, வேலை கிடைக்கணும் அப்டின்னா, வேலவன தான் புடிக்கணும். வேற வழியே இல்ல. வேலவன்னா முருகர் தான். இந்த முருகர் கடவுள வந்து நீங்க வந்து ஒரே ஒரு கொஞ்சம் உங்க கிட்ட இருக்கக்கூடிய முருகன் கோயில் பிரசித்தி பெற்றதா இருக்கணும். வயல்வெளி, அப்டி வயல் சார்ந்த இடங்கள். அதுமாரி இருக்கக்கூடிய முருகக் கடவுள். அவருக்கு முருகக் கடவுள் அவருக்கு நீங்க பேர்லாம் வேணும் கேட்டீங்கன்னா, சுப்பிரமணியர் அப்படின்ற பேர். பாலசுப்பிரமணியர் என்ற பேரு. அ அந்த பேர்ல இருக்கக்கூடிய முருகர் வந்து அ மலை, அப்புறம் இந்த வயல்வெளி இருக்கக்கூடிய இடங்களுக்கு வந்து பாத யாத்திரையா நீங்க பார்த்து நடந்து அவர போய் எங்க உங்க வீட்லருந்து நடந்து அ அந்த முருகர போய் தரிசனம் பண்ணிட்டு வர பார்த்து நீங்க பஸ்ல வந்துரலாம். இல்ல ட்ரெயின்ல வந்துரலாம். ரொம்ப லாங் வேணா கிட்ட ஒரு 20 கிலோமீட்டர், 14 கிலோமீட்டர் அதுமாரி நடந்து அந்த முருகன தரிசனம் பண்ணி, நீங்க பிரார்த்தனை வச்சீங்கன்னா, வேலை கிடைச்சதும், ஆ நீங்க வந்து ஒரு பொங்கலோ, இல்ல இனிப்போ, இங்க வந்து உன் சன்னிதானத்தில தானமா குடுக்குறேன்னு ஒரு வேண்டுதல் வச்சீங்கன்னா, ரொம்ப சீக்கிரத்தில வேலை கிடைச்சிரும். அதுவும் நீங்க எதிர்பார்க்குற வேலை, நல்ல சேலரி எவ்வளோ கிடைக்கும். இப்ப என்ன நீங்க ரெஃபர் பண்ண சொன்னீங்கன்னா, எதனா கோயில் சொல்லுங்க அப்டின்னா, சிறுவாபுரி சொல்லுவேன், ஆண்டார்குப்பம் சொல்லுவேன், பெரும்பேடு சொல்லுவேன். இதெல்லாமே வந்து ஆ இங்க ரெடில்ஸ் அடுத்த திருவள்ளூர் அந்த போற ரூட்ல இங்க இருக்க கோயில்கள். இதெல்லாமே பெரியபாளையம், ஆரணிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பொன்னேரி, அதுக்கு அந்த ஏரியால இருக்கக்கூடிய கோயில்கள். இப்ப சிட்டி சைட்ல எப்படி இருக்காங்கன்னா, சில பேர் இந்த சைடு போறாங்க. திருத்தணின்னா போலாம். குன்றத்தூர் முருகர் போலாம். இல்ல வடபழனி முருகரும் போலாம். நீங்க நடந்து போறது தான் விசேஷம். வேலை தேடி நடக்கிறது, நீங்க முருகன தேடி நடந்தீங்கன்னா, அந்த வேலை தேடுற அந்த நடைப்பயணம் வந்து குறைஞ்சு, ஆல்ரெடி இங்க நடந்துட்டீங்கல்ல, சரியான வேலை உங்கள தேடி வந்துரும். அவரே நடத்தி வைப்பாரு. இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா வெற்றி கிடைக்கும். நன்றி, வணக்கம்.